தனுஷ் வந்து +2 நானே பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டேன். செல்வராகவனுக்கு என்ஜினியரிங் சீட்டு வாங்கிறதுக்கு இத்தனை படம் எடுத்ததுக்கு நான் கஷ்டப்படல. அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்து தேர்ட் இயர் முடிஞ்ச உடனே வந்தார். அப்படி புக்கை தூக்கி எறிஞ்சிட்டு, அம்மா காஃபி, அப்பா நோ காலேஜ், நோ படிப்பு. என்னடா சொல்கிறேன், இவன் ஏதோ ஜோக் அடிக்கிறேன்னு நினச்சேன். இல்லைப்பா, சீரியஸாக தான் சொல்கிறேன், சினிமா தான். இப்படி பாலச்சந்திரன் மாதிரி இப்படி பிடிச்சி சொல்கிறார். தாங்கிறான். அந்த சீட்டு வாங்குறதுக்கு தெருவா அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட நான் அவ்வளோ வலையிலைங்க வாங்கி ஈஸியாக சொல்கிறான். எனக்கு வயிறு பத்தி எழுதி, என்னடா இவன் அவங்க அம்மா அடிக்க போகிறாங்க, டே சோத்துக்கு இல்லாமல் சென்னைக்கு வந்தோம், உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சாரு. இல்லைம்மா, நோ படிப்பு. எவ்வளோ இந்த 3 ஒரே வார்த்தையை தான் திருப்பி திருப்பி சொல்கிறான், நோ படிப்பு, சினிமா. அப்புறம் தான் இவனை ஏமாத்துறதுக்கு என்னடா வழின்னு நான் ஒரு பொய் சொன்னேன். தம்பி, உங்கள் அப்பா வர்றதுக்கு முன்னாடியும் சினிமா இங்கே தான் இருந்தது, இப்போவும் இங்கே தான் இருக்குது. உங்கள் அப்பாவுக்கு பிறகும் சினிமா இருக்கும். பட் இந்த படிப்பு இப்போ தான் வரும். இதை விட்டுட்டீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு உனக்கு உன் பேருக்கு முன்னாடி போடுற உங்கள் அப்பாவுடைய இனிஷியல் தவிர உனக்கு எதுவுமே இருக்காது. படித்து முடிச்சுட்டு வா, நான் எப்படியாவது உனக்கு சினிமாவுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு உண்மை சொல்ல. மறுநாள் ஜாலியாக காலேஜுக்கு போயிட்டான், படிச்சுட்டான். மெடலிஸ்ட், மெக்கானிக்கல் இன்ஜினியர். நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், இவர் அமெரிக்காவுக்கு அனுப்பி படிக்க வைக்கலான்னு ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன். அதை மெல்ல சொன்னேன், இப்போ இந்த மாதிரிப்பா அமெரிக்காவில் போய் படி, சினிமாவும் படிக்கலாமா, ரெண்டையும் படி. சினிமாவும் படிக்கலாங்கிறது பொய். அவர் வந்து டெக்ஸ்டைல் இன்ஜினியராக ஆக்கணுங்கிறது என்னுடைய கனவு. அவர் என்னை நாடு கடத்துறதுக்கு பிளான் பண்ணுறீங்களா, அதெல்லாம் வேற. நீங்கள் சொன்னதை நான் செஞ்சேன், நான் சொன்னதை நீங்கள் செய்யுங்க. இது 2 தான் அக்ரிமெண்ட். அவர் போகலை, அதுக்கப்புறம் படிப்புக்கு போகலை, வேலைக்கு போகலை. எந்த டைரக்டருமே அவர் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. கஸ்தூரி ராஜாவுடைய பையன்கிற ஒரே காரணத்தினால். செல்வமணிட்டு கூட வந்திருப்பேன்னு என்னன்னு தெரியல. அவங்க நிறைய பேர்கிட்ட கேட்டேன், நான் எப்படியா நாயா பேயன்னு திட்டுவேன், உங்கள் மகனை நான் திட்டுறது போகலை. அப்புறம் அவரே காதல் உண்டேன்னு வந்தது. எதுக்கு சொல்கிறேன்னா, படிக்க வச்சாலும் எனக்கு ஒரு மெசேஜ் சொல்ல மறந்துட்டேன். என்